Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. பொதுமக்கள் புழங்குகின்ற மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மசூதிகள் என்பதெல்லாம் தாக்கப்படாமல் பாகிஸ்தான்ல இருக்க பஞ்சாப் இருக்கு பாருங்க, அந்த பஞ்சாபிலும் இன்னும் சீக்கியர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள். நெற்றியில் வைக்கப்படுகின்ற திலகம், பொட்டுக்கு பேர் சிந்தூர். பாகிஸ்தானுடைய ரத்தத்தால் நாங்கள் ரத்த பொட்டு வைத்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்திய பெண்களை நாம் கௌரவப்படுத்துகிறோம்னு பிரதமர் சொல்றாங்க. இந்த போர்னால இந்திய மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? நமக்கு கல்பாக்கம் அணுவுல இருக்கிற இடம் ஒரு சென்சிட்டிவ் இடம், பாகிஸ்தானோட ரேடார்ல இருக்கும். உலகத்தில் இருக்கின்ற எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஏன் தங்களை தாக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த பகல்காம் தாக்குதல் முடிஞ்ச உடனே இந்தியா கொடுத்த பதிலடி என்ன, பாகிஸ்தான் கொடுத்த பதிலடி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, பாகிஸ்தான் இது ஒருவேளை போராக மாறினால் இந்தியா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ராணுவம் சில வழிகாட்டு நெறிமுறைகளை இப்ப கொடுத்திருக்கு. அவசரகால சூழலில் போர் விமானங்களே 8 வழிச்சாலைகளில் ஓடுகின்ற அளவிற்கு சாலைகள் உறுதியாக இருக்க வேண்டும் சொல்லிதான் பல சாலைகள் தயார் செய்யப்பட்டது. இப்ப இந்தியாவுக்கு போர் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுன்னா, சீனாவினுடைய தொழிலாளர்கள், பொறியாளர்கள் பல ப்ராஜெக்ட் அங்க பாகிஸ்தான்ல கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். பகல்காம் தாக்குதல், இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற தாக்குதல் நடத்தியிருக்கு. இதை எல்லாருமே கொண்டாடுறாங்க. ராகுல் காந்தி இந்திய இராணுவத்தை நினச்சி நான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிறாரு. கார்கே இந்த பகல்காம் தாக்குதல் எப்போ நடந்ததோ அப்போலேருந்தே இந்திய அரசு என்ன முடிவு எடுக்குதோ, இராணுவம் என்ன முடிவு எடுக்குதோ அது காங்கிரஸ் ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரஜினி, விஜய் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட எல்லாருமே. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாடு முழுவதும் போர் ஒத்திகை நடத்தப்படும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது இன்றைக்கி நடக்க இருக்குது. 244 மாவட்டங்களில் அந்த நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவையும் சில நேரத்தில் ஒரே குரலில் பேச வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தனித்தீவு, இவங்க தீவிரவாதிகளை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற விமர்சனங்கள்லாம் கடந்து தமிழ் மக்களுடைய குரல் என்னவாக இருக்கும் என்பதை ஒன்றிய அரசு உணர்கின்ற நேரம் என்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் எதிர்க்கட்சிகள் உள்பட எல்லோரும் ஒரே குரலில் இராணுவத்தின் பின்னால் நிற்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. பாரதிய ஜனதா ஆட்சியில் இருந்தாலும் கூட இதற்கு இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒன்றிய அரசினுடைய அறிவிப்பின்படி இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டு விட்டது. அப்படின்ற காரணத்தால் இந்திய இராணுவத்தின் பின்னால் இந்தியர்கள் எல்லோரும் ஒரே அணியில் ஒரே குரலில் நிற்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய உண்மை. இது ஒரு கொண்டாடப்பட வேண்டிய செய்தியா அப்படின்லாம் பார்க்கறத விட, கொண்டாடப்பட வேண்டிய செய்தி என்பதை விட என்ன வகையில் இந்த பதிலடி கொடுக்கப்படுகிறது, காலதாமதமாக கொடுக்கப்பட்டதாக பல பேருக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, ஆனால் இந்த நேரத்தில் நம்ம எதை ரொம்ப குறிப்பாக பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, யாகியா கான் காலம் தொடங்கி பூட்டோ காலம் வரைக்கும் பெனாசிர் பூட்டோ, இம்ரான் கான், அப்புறம் ஷாபர் ஷெரீஃப், இப்போ வந்திருக்கிற இந்த அதிபர்கள் வர பெனாசிர் பூட்டோ, அவங்க அப்பா பூட்டோ, யாகியா கான், எத்தனையோ தலைவர்கள் வந்தாலும் கூட, இத்தனை அதிபர்கள் இருந்தாலும் கூட எல்லோரும் இந்தியாவை பகை நாடுகளாக கருதி கொண்டே பகை நடவடிக்கைகளையும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற நேரத்தில் பாகிஸ்தானுடைய இராணுவமும் தீவிரவாத அமைப்புகளும் இந்தியாவிற்கு எதிராகவே எப்பொழுதும் இருக்கிறது என்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. குறிப்பாக பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய உளவு பிரிவு என்று சொல்லப்படுகின்ற ISI இதை போன்ற நிகழ்வுகளை நிகழ்த்திவிட்டு அது மதவாதிகள் மேலே அந்த பழியை போடுவாங்க. இப்போ நேற்று நடந்த தாக்குதலில் ஒரு 26 பேர் கொல்லப்பட்டதாகவும், இவர்கள் குறிவைத்து துல்லியமாக நடத்திய தாக்குதல் என்பது இராணுவ தளவாடங்களின் மீது அல்ல, இராணுவ முகாம்கள் மீது அல்ல, பொதுமக்கள் இருக்கின்ற இடங்கள் அல்ல, பொதுமக்களை பாதிக்கின்ற எந்த இடமும் இல்லை, தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டது அப்படின்னு நம்முடைய இராணுவம் செய்தியை சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் நடத்தியிருக்கின்ற தாக்குதலில் ஒரு 7 இந்தியர்கள்
மரணமுற்று இருக்கிறார்கள், 20 பேருக்கு மேல் காயமுற்று இருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த நடவடிக்கை நம்ம வந்து எப்படி பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, பகல்காம் தாக்குதலை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே என்னுடைய நிகழ்ச்சியில் சொன்னேன், அந்த வழிகாட்டிகள் கைடுங்க வந்து ஒரு முக்கியமான இடத்திற்கு காவல்துறையினுடைய அனுமதி இல்லாமல் விதி மீறல் வழியாக அழைத்து சென்று விதியை கொண்டு வந்து விளையாட விட்ட இடம். அதனால் வந்து அந்த மரணம் நிகழ்ந்ததுன்னு வந்து நம்ம பேசியிருக்கோம். அப்பொழுது வந்து இத்தனை சுற்றுலா பயணிகள் வருகின்ற இடத்தில் இராணுவத்தினுடைய பாதுகாப்பும் மாநில அரசினுடைய காவல்துறை பாதுகாப்பும் இல்லாமல் போனதும் ஒரு காரணம். இதை தீவிரவாதிகள் தங்களுடைய மத போர்வையை பூர்த்தி கொண்டு, மதத்தினுடைய முகமூடியை போர்த்தி கொண்டு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் முட்டவிட்டு விட்டார்கள்னு ஒரு காரணமாகவும் நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இந்த மதம் சார்ந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தான்லேயே பல இடங்களில் குண்டு போட்டுக்கிட்டு இருப்பான். பலுச்சிஸ்தானில் குண்டு போடுறான். அங்கே பல இடங்களில் வந்து தனிநாடு வேணும்னு போராட்டம் நடந்துட்டுருக்கு. பல பழங்குடியின இஸ்லாமியர்களுக்கும் அதிகமாக இருக்கின்ற சுன்னியின மக்களுக்கும் ஷியா மக்களுக்கும் இடையே இருக்கிற குண்டு வெடிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் டைம்லேயே பல இடங்களில் பள்ளிவாசலில் குண்டு போடுவாங்க. ஈரான் வந்து 90% ஷியா நாடாக இருக்கின்ற காரணத்தால் அவர் எப்பொழுதுமே தனிமைப்படுத்தப்பட்டு விட்ட ஒரு நாடாக இருக்குது. ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களே ஆண்டு கொண்டிருந்தாலும் கூட தலிபான்களுக்கும் மற்ற குழுக்களுக்கும் இருக்கின்ற மத போராட்டம் அங்கே வந்து மதம் சார்ந்த சண்டையாகவே நடந்துட்டுருக்கு. அப்போ உலகத்தில் இருக்க பல நாடுகள், நீங்கள் பாலஸ்தீன் இஸ்ரேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூத மதத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எதிரான போராகவே அது பல காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் சிரியாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற அமைப்புகள், உலகத்தில் இருக்கின்ற எல்லா இஸ்லாமிய நாடுகளும் ஏன் தங்களை தாக்களே தாக்கி கொள்ளுகிறார்கள்? ஈரான் ஏன் ஈராக்கை வந்து பகை நாடாக பார்க்குது? ஈராக் ஏன் பகை நாடாக பார்க்குது? துருக்கியில் ஏன் இத்தனை பிரிவுகள் என்று பார்க்கின்ற பொழுது ஷியா மதத்திற்கும் சுன்னி மதத்திற்கும் இருக்கின்ற வேறுபாடுகள், பழமைவாத இஸ்லாத்தை பயன்படுத்துகின்ற பல நாடுகள், ஏமன் போன்ற நாடுகள், இப்படி பல குழுக்கள் இருக்குது மதத்துக்குள்ளாரே. நீங்கள் வந்து இஸ்ரேல் வந்து அந்த நாடு தொடங்கிய காலத்திலேருந்தே பாலஸ்தீனருடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அமாசுடனான போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி வந்து இந்த நடந்துகிட்டு இருக்கிற போரில் கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேலே கொல்லப்பட்டும் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. உலக நாடுகள் வந்து எதுவும் பண்ண முடியல. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்துக்கிட்ட சண்டையை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 50,000 பேருக்கு மேலே மரணமடைந்து விட்டார்கள். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிரந்தர தொல்லையாக பாகிஸ்தான் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் புல்வாமாவுக்கு அடுத்தது பகல்காம் வந்ததுக்கு பிற்பாடு, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாங்க இல்லையா இந்தியா, அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு பின்னாடி நடக்கிற ஒரு துல்லியமான தாக்குதலுக்கு வந்து ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த சிந்தூருக்கு அவர்கள் கொடுத்திருக்கின்ற விளக்கம் என்பது கொஞ்சம் உணர்வுபூர்வமான உணர்ச்சி பூர்வமான விளக்கம். அதாவது தீவிரவாதிகளின் தாக்குதலில் உயிரிழந்த பெண்களுக்கு சமர்ப்பிக்கும் விதமாக சிந்தூர் என்றால் அந்த நெற்றியில் வைக்கப்படுகின்ற திலகம், பொட்டுக்கு பேர் சிந்தூர். ஆகவே அவர்களுக்கு பாகிஸ்தானுடைய இரத்தத்தால் நாங்கள் இரத்த பொட்டு வைத்து நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்திய பெண்களை நாம் கௌரவப்படுத்துகிறோம்னு பிரதமர் சொல்கிறாங்க. நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னென்னா, இந்த நேரத்தில் 1000 வேறுபாடுகள் கருத்து விமர்சனங்கள் இருந்தாலும் கூட நான் நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரே குரலில் நின்று பேச வேண்டிய நேரம். இந்த பகல்காம் தாக்குதல் முடிஞ்ச உடனே இந்தியா கொடுத்த பதிலடி என்ன, பாகிஸ்தான் கொடுத்த பதிலடி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, பாகிஸ்தான் வந்து தன்னுடைய வான்வழி எல்லையை மூடிச்சு. வான்வழி எல்லையை மூடியதனுடைய விளைவாக இந்திய விமானங்கள் வந்து பல நாடுகளுக்கு வந்து சுற்றி சுற்றி போகணும். எரிபொருள், பயணச் செலவு, நேரம் அப்படின்னு பல இழப்புகள் உண்டு. அதில் இந்தியா என்ன பதிலடி கொடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்து அணைகளை தடுப்போம். அணைகளை தடுப்பதன் மூலம் இந்தியாவிலிருந்து வருகின்ற நீர் போக்குவரத்து போகாது. அவர்கள் வான்வழியாக இருக்கின்ற ஒரு வழியை மூடுகின்ற பொழுது இந்தியா நதி வழியாக இருக்கின்ற தண்ணீர் பாதையை தடுத்தது. இந்த விமர்சனங்கள் இருக்கும்போது நீங்கள் தண்ணீரை தடுத்துட முடியுமா, எத்தனை அணை கட்ட முடியும்ட்டு உலக நாடுகளிலே இருந்து இன்னும் அந்த பஞ்சாயத்துக்கு வரல. அதுக்கடுத்தது சிம்லா போர் ஒப்பந்தம் நிறுத்தப்பட்டது. இப்போ எந்த நேரத்திலும் மூடப்படாத கர்தாப்பூர் எல்லைன்னு ஒன்று இருக்குது. சற்று நேரத்துக்கு முன்னாடி செய்தி பார்த்தேன். அது வந்து சீக்கிய மதகுரு குரு கோவிந்த் இறந்த இடமாக கருதப்படுவதால் பாகிஸ்தானில் இருக்க பஞ்சாப் இருக்குது பாருங்கள், அந்த பஞ்சாபிலும் இன்னும் சீக்கியர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள். சீக்கியர்களுக்கு உண்டான பல புனித தலங்கள் அந்த இடத்துல இருக்குது.
எவ்வளவு போர் நடந்தாலும் இந்தியாவிலிருந்து விசா இல்லாமல் வந்து சீக்கியர்கள் வந்து அங்கே மத வழிபாட்டுக்கும் குரு கோவிந்தனுடைய நினைவு நாளுக்கும் சென்று வருகின்ற கர்தாப்பூர் எல்லைக்கு விசா தேவையில்லை, எப்போ வேணால் போகலாம், செக்யூரிட்டி செக் மட்டும்தான் இருக்கும். வெகு நாள் கழித்து இன்றைக்கு அந்த பாதையும் மூடப்பட்டு விட்டது. சற்று நேரத்திற்கு முன் வந்த செய்தி, அந்த பாதையும் மூடப்பட்டு விட்டது. அப்படி ஒரு நிரந்தரமான போர் மேகம் சூழ்ந்து விட்டது என்பதை உணர்த்துகின்ற வகையில் இந்தியாவினுடைய நடவடிக்கை இருப்பதற்கு காரணம், இங்கே வந்து அவங்க என்ன பார்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் வந்து குறிப்பாக மத சண்டைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் உண்டான ஒரு பிரிவினை வாத பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது. அதை அரசாங்கம் முன்னின்று நடத்துகிறது என்று பாகிஸ்தான் பிரச்சாரம் செய்கிறது. இஸ்லாமிய தீவிரவாதிகளை ஊக்குவித்துக் கொண்டு அவர்களை எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தாமல் இந்திய எல்லைக்கு நிரந்தர தொல்லையாக பாகிஸ்தான் அரசும் ISI இராணுவமும் இருக்கிறது என்பதை இந்தியா பேசிக்கொண்டே இருக்கிறது. இதை உலக நாடுகள் வந்து ஒரு பக்கம் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த இடத்தில் காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்தாலும் இந்த போர்மேக சூழல் வந்திருக்குமானால் பாரதிய ஜனதாவும் இதை போன்ற குரலில் தான் பேசியிருக்கும். இப்பொழுது பாரதிய ஜனதா ஆண்டு கொண்டிருந்தாலும் ராகுல் காந்தியினுடைய குரல் மூலமாக, கார்கேவனுடைய குரல் மூலமாக, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற எதிர்க்கட்சி தலைவர்களுடைய குரல் மூலமாக, தமிழக முதல்வருடைய குரல் மூலமாக, மாநில முதல்வர்கள் மூலமாக இந்தியா என்பது ஒரு சொல்லை ஒரு குரலில் மோடியின் வாயிலாக பேசுகிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். போர் என்று வந்தால் இந்தியா என்பது ஒரு நாடு, உள்நாட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த நேரத்தில் அரசியல் விமர்சனங்களை வைப்பது நாகரிகமற்ற செயல். ஆகவே அரசியல் விமர்சனங்களை தவிர்த்துவிட்டு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்தியா எடுத்திருக்கின்ற நடவடிக்கையை மிக கவனமாக பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக இல்லாமல், மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக இல்லாமல், பொதுமக்கள் புழங்குகின்ற மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், மசூதிகள் என்பதெல்லாம் தாக்கப்படாமல் தீவிரவாத முகாம்கள் எங்கிருக்கிறது என்று பார்த்து மட்டும் அந்த இடங்கள் மட்டும் தாக்கப்பட்டிருக்கிறது. இதில் விமர்சனமாக ஒரு கேள்வி இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடங்கள்லாம் இங்கே இருக்குதுன்னு பார்த்து இப்போ சர்ஜிக்கலாக துல்லியமாக நீங்கள் போய் ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க, தாக்குதல் பண்ணுறீங்க. இதை உங்களுடைய உளவு அமைப்புகள் இத்தனை காலமாக கண்காணித்தார்களா இல்லையா ஒரு கேள்வி இருக்கும். அது இந்த நேரத்தில் நம்ம கேட்கக்கூடாது. ஆனால் தாக்கப்பட்ட இடங்கள் என்பது தீவிரவாத முகாம்களாக இருக்கின்ற காரணத்தால் பாகிஸ்தானில் இருக்கின்ற மக்களும் இதை பற்றி அதிகமாக பேச முடியாது. ஆகவே இந்த தாக்குதல் என்பது இராணுவத்தினுடைய மூளையை பயன்படுத்தி யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல், அதே நேரத்தில் இராணுவம் எந்த மொழியில் பேச வேண்டுமோ அந்த மொழியில் இந்திய இராணுவம் பாகிஸ்தானிய இராணுவத்திற்கு என்ன மொழியில் பேசினால் புரியுமோ அந்த மொழியில் பதிலடி கொடுத்திருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வரவேற்க வேண்டும், கொண்டாடப்பட வேண்டிய செய்தி அல்லது. ஏனென்றால் இது போராக மாறிவிடக்கூடாது. போராக மாறிவிடக்கூடாது என்ற காரணத்தால் இது ஓரிடத்தில் இது முடியணும். இது கொண்டாடுறதுக்கு வந்து இது வெற்றி அல்ல, தாக்குதலுக்கு பதில் தாக்குதல். அப்பதான் உங்க ரெண்டாவது கேள்விக்கு என்னால போக முடியும். இது ஒருவேளை போராக மாறினால் இந்தியா எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான இராணுவம் சில வழிகாட்டு நெறிமுறைகளை இப்போ கொடுத்துருக்கு. உதாரணமாக வந்து நம்ம சண்டிகார் அந்த பக்கம்லாம் வந்து இந்த 8 வழிச்சாலை திறந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 8 வழிச்சாலைகளுடைய பயன்பாடு என்பதே போர் வருகின்ற சூழலில் போர் விமானங்களே அந்த தார் சாலைகளில் இறங்கி ஓட வேண்டும். அவசரகால சூழலில் போர் விமானங்களே 8 வழிச்சாலைகளில் ஓடுகின்ற அளவிற்கு சாலைகள் உறுதியாக இருக்க வேண்டும் சொல்லி தான் பல சாலைகள் தயார் செய்யப்பட்டது. விமானத்தெல்லாம் இறக்கி காமிச்சாங்க. ஆனால் அதை போன்ற சாலை போடுவதிலும் வந்து பல ஊழல்கள் நடந்ததுன்னு விமர்சனம் வந்தது. 1.6 கோடிக்கு வந்து பண்ண வேண்டியதெல்லாம் வந்து 160 கோடிக்கு வந்து போட்டாங்க சாலைகளை அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்தது. ஆனால் இந்த போர் ஒத்திகையின் போது இராணுவத்தினுடைய விமானங்கள் அந்த சாலையில் இறக்கி காட்டப்பட்டிருக்கிறது. அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கல்பாக்கம் அணுவில் இருக்கிற இடம் வந்து ஒரு சென்சிட்டிவ் இடம். ரேடாரில் வந்து எப்போவுமே அவங்க ரேடாரில் இருக்கும், அது பாகிஸ்தானோட ரேடாரில் இருக்கும். சென்னை துறைமுகம் ஒன்று. மக்கள் எங்கே அதிகமாக பாதிக்கப்படுவார்களோ அந்த இடங்களில் தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதாக 244 மாவட்டங்களை தேர்வு செய்து இந்த 244 மாவட்டங்களிலும் வந்து ஒரு போர் ஒத்திகை நடத்தும் போது வந்து இந்த போர் ஒத்திகை நடந்தால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பதுங்கு குழிகள் தயார் செய்வது எப்படி, ஒரு சைரன் வந்ததுன்னா பொதுமக்கள் பின்பற்றப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன,
அது இரவு நேரமாக இருந்தால் பிளாக் அவுட் என்று சொல்லப்படுகின்ற மின்வசதி மொத்தமாக அணைக்கப்பட்டால் நகரத்தில் எப்படி நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும்? இராணுவத்தினுடைய அறிவிப்புகள் வந்தால் அதற்கேற்ப எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உதாரணமாக இப்போ கல்பாக்கம் அணுமின் நிலையெல்லாம் தாக்கப்பட்டால் அதனுடைய விளைவுகள் படுமோசமாக இருக்கும். இப்போ இதையெல்லாம் மக்களை தயார் செய்வதற்காக இந்த ட்ரில் என்று சொல்லப்படுகின்ற போர் ஒத்திகை நடத்தப்படுகிறது. இந்த போர் ஒத்திகை நடத்தப்படுகிறது என்பதே எதிரி நாட்டிற்கு அனுப்பப்படுகின்ற ஒரு செய்தி. நீங்கள் என்ன தாக்குனாலும் என்ன இழப்பு வந்தாலும் நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கின்ற மொழியான பதில் அதில் இருக்கு. அதுதான் அதனுடைய பதில் மொழி. அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை நாம் எப்படி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எல்லாம் முடிஞ்சிருச்சு, கொண்டாட போறோம் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருவேளை இது போராக மாறுமானால் அதற்கும் இந்தியா தயாராக இருக்கிறது என்ற செய்தி தான் இன்று மாலை நடக்க இருக்கின்ற போர் ஒத்திகை. ஏற்கனவே நீங்கள் பேசும்போது சொல்லியிருக்கீங்க இந்தியாவுக்கு பகை நாடுகள்லாம் இருக்குது அப்படின்லாம். இப்போ இந்தியாவுக்கு போர் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுன்னா எந்தெந்த நாடுகள் இந்தியாவை ஆதரிக்கும், இந்தியா பக்கம் நிற்கும்? அதாவது ராஜாவேல், உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி மியூனிக் ஒலிம்பிக் முடிஞ்ச உடனே இஸ்ரேல் இராணுவம் அந்த விளையாட்டு தடையில் உள்ளே நுழைந்து இஸ்ரேலியர்களை தாக்கியதற்கு பழிவாங்கும் விதமாக கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் வேட்டையாடி ஒவ்வொருத்தனையாக கொன்னதற்கு அது படம்லாம் வந்திருக்கு நிறையா. அது மாதிரி ஒரு நாட்டினுடைய பழிவாங்குதல் நடவடிக்கை தொடர்ந்து இருந்தாலும் கூட உலக நாடுகளுடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும். நான் பல தடவை என்னுடைய நிகழ்ச்சியில் பேசியிருப்பேன், அதை மறுபடியும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் இலங்கை ஒரு சிறிய நாடு, நமக்கு தலையை காமிச்சிட்டு நமக்கு வாழை காமிச்சிக்கிட்டு பாகிஸ்தான் சீனாவுக்கு தலையை காமிச்சு சைனாவை கொண்டு உள்ளே இறக்கிட்டாங்க. வேதாரண்யம் வரைக்கும் அவங்க உட்காந்துருக்காங்க கடல் எல்லையில். மாலத்தீவு போனீங்கன்னா முழுக்க சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. பாகிஸ்தான் சீனாவினுடைய உதவி எந்த அளவிற்கு வேண்டுமானும் கேட்டு பெறுவதற்கு சில்க் ரூட் என்று சொல்லப்படுகின்ற சாலையை போடுவதற்கு உண்டான வழிகளையெல்லாம் நாங்கள் தரோம். பல இடங்களில் சீனாவினுடைய தொழிலாளர்கள் பொறியாளர்கள் பல ப்ராஜெக்டை அங்கே பாகிஸ்தானில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் பாகிஸ்தானும் இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் தீவிரமான தலிபானுடைய ஆட்சியில் இருந்தாலும் கூட சீனா கேட்குது, நீங்கள் எங்கே போனாலும் இந்த சிலைகளை உடைப்பதும் என்ன சொல்கிறது பௌத்தத்தினுடைய அடையாளங்களை உடைப்பதுமாக, கோயிலை உடைக்கிறது சிலையை உடைக்கிறதுலாம் உங்களுடைய மத கோட்பாடாக இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் உடைக்க மாட்டேன்னு சொல்லி கையெழுத்து போடு, சிர்க் என்று சொல்லப்படுகின்ற உங்கள் கோட்பாட்டிலிருந்து நீங்கள் வெளியே கையெழுத்து போடுன்னு சொன்ன உடனே நாங்கள் எதையும் உடைக்க மாட்டோம் என்று மார்க்கத்துக்கு எதிராகவே ஆப்கானிஸ்தானில் இருக்கின்ற தலிபான்கள் பணம் வேணுன்ற காரணத்துக்காக அங்கே மக்களாட்சி விடக்கூடாது என்பதற்காக சீனா கூட சிங்சாக் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இடைக்கால பிரதமராக வந்திருக்கிற முகமது யூனிஸும் சைனாவுக்கு கையை காட்டிக்கிட்டு இருக்காரு. மயன்மார் ஏற்கனவே மதத்தினுடைய அடிப்படையில் சைனாவுக்கு ஆதரவாக இருக்கிறது. நேபாளம் இந்தியாவிற்கு கொடுத்து கொண்டிருந்த ஆதரவிலிருந்து விலகி நிற்கிறது. திபெத் ஒரு எல்லையில் இருக்கு, அது சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. பூட்டான் நியூட்ரலாக இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா பூட்டான் விட்டுட்டு நேபாளம், ஆப்கானிஸ்தான், மயன்மார், பாகிஸ்தான், மாலத்தீவு, இலங்கை, இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியாவை சுற்றி இருக்கின்ற அத்தனை நாடுகளும் சக்கர வியூகமாக சீனாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. சீனாவினுடைய சக்கர வியூகம்னு இதை வச்சுக்கலாம். அப்ப சீனா தன்னுடைய மேலாண்மையை நிலைநிறுத்துவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தும். புட்டின் ஆதரவு என்று சொல்லுகிறார். ஆனால் புட்டின் அதே நேரத்தில் வடகொரியாவில் இருக்கின்ற அதிபரை இங்கே கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு அவரை ரயில் ஓட்டி காமிக்கிறதும் ஃப்ளைட் ஓட்டி காமிக்கிறதுக்கும் அவருடைய கட்டுப்பாட்டில் கம்யூனிச தலைவரையும் கையில் வச்சிருக்காரு. அவர் சீனாவிற்கு ஆதரவாக இருக்கிறாரா எதிராக இருக்கிறார்ன்ற நிலைமை வேற. ஆனால் ரஷ்யா என்பது ஏற்கனவே உக்ரைனோடு ஒரு போரை தொடர்ந்துட்டு இருக்கு. உலக நாடுகள் கூப்பிட்டு சொல்லியும் கூட உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் உண்டான போர் நிற்கவில்லை. இஸ்ரேலுக்கும் ஹமாஸிற்கும் உண்டான தாக்குதல் நிற்கவில்லை. ஏமன் இஸ்ரேல் மீது நடத்துகின்ற தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஹவுதீஸ் உள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கான். பாலஸ்தீனம் இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் அந்த நாடுகளுக்கு பதிலடி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பணத்தில் குளித்து கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய நாடுகளான கத்தார் போன்றவை, சவுதி அரேபியா போன்றவை எந்த விதமான பதிலடியோ அல்லது பதிலோ கொடுக்காமல் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது இப்படி இருக்கு. அமெரிக்கா என்ன செய்யும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு.
ரஷ்யா வந்து இப்படி பாருங்க, ஜப்பான் வந்து நடுநிலையாக ஒரு பதில் சொல்லியிருக்கு. பாகிஸ்தானும் இந்தியாவும் தங்களுக்குள் பரஸ்பரம் பேசி பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும். ஜெர்மனியில் இன்னும் வாயை திறக்கல, இங்கிலாந்து இன்னும் வாயை திறக்கல. ஆனால் அப்படி ஒரு நிலைமை வருமானால் இங்கிலாந்து, பிரான்ஸு, ஜெர்மனி போன்ற நாடுகள் ஒரு இந்தியாவிற்கு ஆதரவான குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானுடைய தீவிரவாதம் தங்களுடைய பொலிட்டிக்கல் ஜியோகிராஃபி என்று சொல்லப்படுகின்ற அரசியல் பூகோள நிலைமையை மாற்றுவதாக இருப்பதாக பல ஐரோப்பிய நாடுகள் உணர்கின்றன. சமீபத்தில் கூட ஜெர்மனியில் நடந்து கொண்டிருந்த ஒரு விழாவில் ஒரு பையன் கொண்டு போய் வண்டியை விட்டான். கனடாவில் கொண்டு போய் வண்டியை உள்ளே விடுறது. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடக்கும்போது வந்து அந்த கொண்டாட்டத்துக்குள்ளார விடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த பின்னணி உள்ளவர்களாக இருக்கின்ற காரணத்தால் அவர்களும் இதனுடைய எதிர்ப்பு மனநிலையில் இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவர்கள் ஆயுதங்கள் விற்பதில் தான் குறியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பாகிஸ்தானுக்கும் இராணுவ இது வெப்பன்ஸ் விற்கணும், இந்தியாவுக்கும் விற்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து ட்ரம்ப் சொல்லுவார் மோடி வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. ஆனால் ஆயுத விற்பனை வருகின்ற பொழுது அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னு தெரியாது. இப்போ உதாரணமாக நாளைக்கு நாடுகள் வந்து அணி பிரியுதுன்னு வச்சுங்களேன், அமெரிக்கா எந்த அணியை ஆதரிக்கிறதோ அதற்கு எதிரான ஒரு அணி உருவாகும். இப்போ இந்திரா காந்தி இருக்கும்போது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவை விட மிகப்பெரிய நாடாக இருந்தது. 15 நாடுகளை உள்ளடக்கிய ஒரு ஒன்றியமாக USSR என்று அழைக்கப்பட்ட காரணத்தால் அமெரிக்காவால் நேரடியாக ரஷ்யாவோடு மோத முடியாத ஒரு சூழலில் இந்திரா காந்தி எப்பொழுதுமே ரஷ்யாவுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டிருந்த காரணத்தால் இந்தியாவை பார்த்து ஒரு அச்சமான தூரத்தில் தான் அமெரிக்கா இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு வந்து குளோபல் ஜியோகிராஃபி மாறிடுச்சு. உலக வரைபடம் என்பதே மாறி போய் எல்லோரும் எல்லா இடத்துக்கும் போய் வேலை செய்ய போய் அங்கே தங்கி வீடு வாங்கி எல்லாம் பண்ணுற நேரத்தில் எல்லோரும் எல்லாரையும் அனுசரித்து தான் போகணும். அப்போ ஜப்பான் என்ன குரல் எடுக்கும்? தென்கொரியாவுக்கு ஏற்கனவே வடகொரியாவோட பிரச்சனை. தைவான் வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா தைவான் என்னுடைய நாடு, ஹாங்காங் என்னுடைய பகுதி, ரெண்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சைனா பிரச்சனை பண்ணுது. 2 வருஷங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு பெண் சபாநாயகர் அமெரிக்காவிலேருந்து தைவானுக்கு உள்ளே போகும்போது நாங்கள் உள்ளே நுழைய விட மாட்டேன்னு சொல்லிட்டு சீனா வந்து என்னென்னோ மிரட்டி பார்த்தது. கடலில் வந்து போர் விமானங்கள் போர்க்கப்பல்களை நிறுத்தி மேலே வந்து அவங்களுடைய ஃப்ளைட்டு போகிற இடத்துல மிரட்டி, அவங்களுக்கு 82-84 வயசு, அந்த அம்மா என்னை சுட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ளே போய் தைவானில் மீட்டிங் நடத்திட்டு தான் போச்சு. அந்த மாதிரி தைவானை நட்பு நாடாக அமெரிக்கா அறிவித்ததன் காரணமாக சீனா வந்து அமெரிக்கா கூட சண்டை போடும். இப்போ ஏற்கனவே இந்த வரி விதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, வரி விதிப்பு, இறக்குமதி வரி விதிப்பு இருக்கு இல்லையா, இதில் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து ஒரு அறிவிக்கப்படாத போர் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படுகின்ற பல பொருட்கள் சீனாவில் செய்யப்படுது. நம்ம 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற ஆப்பிள் ஃபோன் வந்து வெறும் $10 $20 தான் சைனீஸ் ஃபேக்டரியில் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ரி வருது. அப்போ அமெரிக்காவிற்குள் சென்று இறங்குகின்ற அத்தனை பொருட்களும் சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்டாலும் ட்ரம்ப் என்ன செய்கிறாரு, அதுக்கு 200% வரி, 240% வரிங்கிறார். நேற்று ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா, அமெரிக்காவினுடைய இறையாண்மைக்கு பாதுகாப்பு பிரச்சனைகளை கொண்டு வருகின்ற அளவிற்கு வெளிநாடுகளில் போய் நீங்கள் படத்தை ஷூட் பண்ணுறீங்க, ஹாலிவுட் ஃபிலிம்லாம் நீங்கள் வெளிநாடுகளில் போய் ஷூட் பண்ணுற காரணமாக அமெரிக்காவினுடைய இறையாண்மைக்கு பாதுகாப்பிற்கு குந்தகம் வரும். ஆகவே எந்த படம்லாம் வெளிநாட்டில் போய் ஷூட் பண்ணுறீங்களோ அதுக்கு 100% வரின்ட்டார். பல விதங்களில் வந்து நாட்டில் வந்து பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இது நடுமத்தில் வந்து இந்த காரணத்தால் என்ன காரணமே தெரியாமல் தங்கம் எகிரி குதிச்சு விளையாடிட்டு இருக்கு. அது ஒரு போர் நடத்திக்கிட்டு இருக்கு மக்களோட. இப்போ இந்த ஒரு போர்மேகமான சூழ்நிலை வருகின்ற காரணத்தால் உலக நாடுகள் அணிபிரிகின்ற அளவிற்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வராமல் பார்த்துக் கொள்வதுதான் 2 நாடுகளுக்கும் நல்லது. அதாவது ஒரு மரத்திலிருந்து பிரிந்த 2 கிளைகள் ஒன்றை ஒன்று மோதிக்கொள்வதன் மூலமாக உலக நாடுகள் உங்களிடம் ஆயுதங்களை விற்பனை செய்து உங்களை நிரந்தர பகையாளிகளாக வைப்பத்திருப்பதன் மூலமாக அவர்களுக்கு நிரந்தர லாபம். ஆகவே இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் உணர வேண்டிய ஒரு தருணமாக இது மாறுவதற்கும் உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது 2 நாடுகளுமே மதத்தினுடைய முகமூடியை போட்டுக்கிட்டு மக்களை முட்டாளா வச்சிருக்க போறாங்கன்றது எனக்கு தெரியல. பொறுத்திருந்தான் பார்க்கணும். பஹல்காம் தாக்குதல், அதுக்கப்புறம் பதிலடியாக ஆப்ரேஷன் சிந்துன்னு சொல்லி தாக்குதல், இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ இதை வந்து உலக நாடுகள் எப்படி பார்க்கும், எந்தெந்த நாடுகள் இந்தியாவுக்கு எப்படி பேசும், எந்தெந்த நாடுகள் பாகிஸ்தானுக்கு பேசும், அப்படியே ஒரு ஆய்வு மாதிரிலாம் சொன்னீங்க. இப்போ இந்திய மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? இந்த போர்னால இந்திய மக்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? போர் நீடிச்சா
எப்படி இந்திய மக்கள் பார்ப்பாங்க? ஒரு போர்னு வந்ததுன்னா எப்போவுமே நான் 2 நாடுகளுக்கும் இழப்பு உண்டு. அதாவது நம்ம உடனே வந்து ஒரு பெரிய நாடாக இருக்கிறதால ராத்திரியோட ராத்திரியாக போய் ஜம்காலத்தை போத்துன மாதிரி ஒரு நாட்டை வந்து அழிச்சிட முடியாது. அந்த நேரத்தில் உலக நாடுகள் அவங்க பின்னாடி வந்து நிற்பாங்க. ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நாம் இங்கே இந்த இந்திய இராணுவம் வந்து பாகிஸ்தானில் பொதுமக்களையோ இராணுவம் சம்மந்தப்பட்ட இடத்தையோ எதுவுமே அவங்க கை வைக்கல. தீவிரவாதிகள் எங்கே இருக்கிறாங்க, அந்த முகாம் எங்கே இருக்குது, அதை குறிவைத்து தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ராஜவேல் போர்னு மாறினா வேறு மாதிரி ஆயிரும். பொதுமக்கள் அது இதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவும் வந்து ஒரே நாள் ராத்திரியில் போய் பிடிச்சிட முடியாது. அவங்களும் வந்து பெரிய தாக்குதல் நடத்திட முடியாது. அப்போ தான் உலக நாடுகள் ஐநாலாம் வந்து பேச வேண்டிய சூழ்நிலை. ஐநாவையும் இந்தியா பகிரமாக குற்றச்சாட்டி இருக்கு. அது என்ன ஒரு தீர்வு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா. அதாவது ஐநா வந்து என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஐநாவில் வந்து பல நாடுகள் இப்போ வெளியில் போகுது. அமெரிக்காவே உங்கள் சப்போர்ட்டுக்கெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, எங்ககிட்ட காசு வாங்கிட்டு நீங்கள் எதுவும் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு. ஐநாவினுடைய குரல் மங்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் வந்து எந்த கண்டிப்புகள் இருந்தாலும் இந்தியா என்பது ஒரே குரலில் பேசுவதற்கான காரணம், நம்ம வந்து 1008 பிரச்சனைகள் இருந்தால் கூட எல்லா மாநில மக்களும் மத்திய அரசு பின்னாடி தான் நிற்பாங்க. அதிலும் குறிப்பாக வந்து அதை நிதி வழங்குகின்ற நிலைமையெல்லாம் வந்துச்சுன்னா தமிழ்நாடு தான் முதல்ல நிற்கும். எவ்வளோ வந்தாலும் கொட்டி கொடுக்கின்ற மாநிலம் வந்து நம்ம. அதை வந்து எப்பவும் பெருமையாக சொல்லலாம். முன்னால் நடந்த போர் நடந்த போது கூட பாகிஸ்தானுடைய இராணுவ எல்லைக்கு பக்கத்தில் போய் நிதி வசூல் பண்ணிட்டு போய் கண்ணதாசன் போன்றவர்கள், MS விஸ்வநாதன் போன்றவர்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போன்றவங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. எல்லாரும் போட்டு இந்த நகையெல்லாம் கட்டி கொடுத்தாங்க அன்றைக்கி நடிகர் நடிகைகள். இப்போ நீங்கள் சொன்னதில் தான் ஞாபகம் வந்துருச்சு. இந்த சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, சினிமாக்காரர்கள் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு படம் பார்த்தேன், வைல்ட் டாக்னு சொல்லிட்டு ஒரு நாகார்ஜுனுடைய படம். பாகிஸ்தான் தீவிரவாதிகளை பற்றி படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற பல வசனங்கள் மிக கேவலமான வசனங்கள், கொச்சையான வசனங்கள், ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசுவதாக இருக்குது. இன்றைக்கி OTT தளங்களில் வர படங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தணிக்கை வேணும்னு சொல்லி மத்திய அரசு வந்து தீவிரமான நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து இந்த தீபாவளிக்கு பேட்டி கொடுக்குற மாதிரி, குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் பேட்டி கொடுக்குற மாதிரி எடுக்கிற படம் பூரா வந்து பாகிஸ்தான் தீவிரவாதிகளை வந்து கை காமிச்சு தான் வந்து காசு எடுக்கிறாங்க. இதை வச்சு தான் கல்லா கட்டுறாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் அர்ஜுன் இருக்கார் பாருங்க, இதை வச்சே தன்னுடைய வாழ்நாளில் வந்து பல கட்டங்களை வந்து அவர் தாண்டிட்டார். ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்துன்னு போட்டு கதை பண்ணிகிட்டு இருப்பார். அடிப்படை பிரச்சனைகள் வந்து வேறு, அவங்களும் வந்து இந்தியா பின்னாடி நிற்கிறாங்கன்றது வந்து நம்ம வரவேற்கணும். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இப்போ விஜய் வந்து ராயல் சல்யூட் அப்படின்ட்டு இருக்காரு, ரஜினிகாந்த் வந்து போராளி தன்னுடைய போராட்டத்தை தொடங்கி விட்டார் அப்படின்ட்டு இருக்காரு. இன்னும் பல நடிகர்கள் பேசுவாங்க. இது நடிகர்கள் பேசுவது என்பது மக்களுக்கு வந்து உற்சாகத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் கூட, தாங்கள் எடுக்கின்ற படங்களில் இதை போன்ற கருத்துக்களை நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து தீவிரப்படுத்துகிறோம், இந்த வெறுப்புவாதத்தை நம்ம வந்து எப்படி வளர்க்குறோம், இந்த பகைமை வந்து நம்ம எப்படி வந்து இன்டைரக்டாக இம்பேக்ட் பண்ணிக்கிட்டு இருக்குன்றது வந்து அவங்க உணரணும். ஏன் உணரணும்னு சொல்லணும்னா, உங்கள் குரலுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. நீங்கள் வந்து சொல்லுகின்ற சொல்லுக்கு இந்த இடத்துல வந்து உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கின்ற வாய்ப்பு வந்து இதுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே வசனம் பேசுகின்ற வீரர்களாக இருந்து கொண்டு அடுத்த கால் ஷீட்டுக்கு அடுத்த படம் எடுக்க போயிடுவீங்க. அதனால கவனமாக இருக்க வேண்டும் என்பது சினிமாக்காரர்களை பார்த்து அல்ல, மாநில அரசு என்ன சொல்லுகிறது, மத்திய அரசு என்ன சொல்லுகிறது, இராணுவம் என்ன சொல்லுகிறது, இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனுடைய அடிப்படையில் இந்தியா என்பது, நான் சொன்னதை போல, என்ன கேட்டிங்கன்னா நான் என்னுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் நான் சொல்லுவேன், நான் முதலில் இந்தியனாக உணர்பவன், ஆனால் தமிழனாக தலை நிமிர்ந்து நடப்பவன் சொல்லியிருப்பேன். ஆகவே என்னுடைய ஆதரவும் அரசு எடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளுக்கும், இராணுவம் எடுக்கின்ற எல்லா நடவடிக்கைகளும் ஒன்றுபட்ட தமிழன் குரலாக என்னுடைய குரலும் இருக்கும். அப்படிதான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய குரலும் இருக்கும், இருக்க வேண்டும். அதுதான் இந்தியாவிற்கு நல்லது. மற்ற விஷயத்தில் மாறுபட்ட கருத்து இருந்தாலும் இந்த விஷயத்தில் பிரதமர், இந்திய அரசு, இராணுவம் என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு துணை நிற்பாங்க. அதுதான் என்னுடைய கருத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதை உலக நாடுகள் எப்படி பார்க்கும், இந்திய மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இது போராக மாறினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக சொன்னீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. வணக்கம். வாழ்க இந்தியா, வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு,
தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.